ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரான்ச் பர்சனல் லோன் எடுக்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து லோன் எடுக்க போகிறேன் என்னோடய ஃப்ரெண்டுக்காண்டி. ஸோ அது எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அண்ட் ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த பிரான்ச் பர்சனல் லோனை பற்றி நம்ம ஃபியூ டீட்டெயில்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த பர்சனல் லோன் அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 500 ருப்பீஸ்லேருந்து 5 lakh rupees வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் பேஸ்ட் ஆன் அவர் ப்ரொஃபைல்ஸ். ஓகேவா, நம்மளோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கிடைக்கும், நம்ம சிவில் ஸ்கோர் பேஸ் பண்ணியும். ஓகேவா, ஸோ இவங்களோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 90 daysலேருந்து 12 months வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதை வந்து 90 days இல்லைனா 12 months நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சரி. இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து சேஃபாக இல்லை செக்யூரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை வந்து ஆப்ரேட் பண்ணுறது, இந்த பிரான்ச் பர்சனல் லோனை ஆப்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா, பிரான்ச் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா RBI ரிஜிஸ்டர்டு NBFC தான். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ இவங்க வந்து RBI ரிஜிஸ்டர்டு NBFCயோட டைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க தான். சரிங்களா, ஸோ RBI வெரிஃபைடு தான். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் வெரிஃபைன்னு தெரிஞ்சு போச்சு. இன்கேஸ் இந்த அப்ளிகேஷனில் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ, ரீபேமெண்ட் டென்யூர் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்காங்க. லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 20,000 rupeesனு வச்சுக்குவோம். டென்யூர் பார்த்திங்கன்னா 3 months. அண்ட் அதுக்கான மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 2.5%. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 900 வந்துருச்சு. அண்ட் GST அதுக்கு வந்து 161 வந்துருச்சு. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக 1510 வருது. EMI பர் மந்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 7170 வருது. ஓகேவா, ஸோ அமௌண்ட் வந்து நமக்கு கைக்கு வர்றது பார்த்திங்க அப்படின்னா 20,000 நம்ம லோன் எடுத்தோமா, அதில் 900 மைனஸ் GST போக, ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் அந்த ப்ராசஸிங் ஃபீஸுக்கு GST 161 போக நமக்கு கைக்கு பார்த்திங்கன்னா 18,940 நம்ம கைக்கு வந்து சேரும். ஓகேவா, ஸோ நம்ம டோட்டலாக ரீபேமெண்ட் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா 21,510. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு 1000 நம்ம சேர்த்தோம், ஏன்னா 19,000 கிடச்சிரும், மிச்சம் ஒரு 1000. இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000, மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2,500 நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது இந்த 20,000 லோன் எடுத்ததுக்கு. இங்கே போட்டிருக்க எக்ஸாம்பிள் படி பார்த்தா அப்படின்னா இது ரொம்ப ஒரு ஃபேரான ப்ரைஸ் தான், ஃபேரான இன்ட்ரெஸ்ட்டு தான். ஸோ இது நல்ல லோன் அப்ளிகேஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ எல்லா பர்பஸ்க்கும் வந்து லோன் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி லோன் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அஃபிஷியலான அப்ளிகேஷனில் போய் நீங்கள் வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து எப்படி லோன் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் என்னோடய வந்து எப்படி அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா அந்த 6 million+ பீப்புள் வந்து இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். சரியா, ஸோ அந்த இடத்த என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் OTPங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். சரியா, நல்லா OTP என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட Gmail ID கேட்டிருந்தாங்க. ஓகேவா, நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட Gmail ID வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல யூஸ் கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட லிஸ்ட் ஆஃப் Gmail ID அப்படியே காட்டும், அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மேனுவலாக என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ட்ரு பண்ணி உங்களோட Gmail ஐடியை மேனுவலாக என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போ ஒரு பின்கோடு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு 4 பின்னு வந்து செட் பண்ணிக்கோங்க மறக்காமல் இருக்க மாதிரிக்கு. ஓகேவா, மொபைல் பின்னவே கூட அப்படியே செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்ளை ஃபார் லோன் கெட் அப் டு 1 lakhs within 1 minute அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, இதுக்கு நம்ம வந்து பெர்மிஷன்லாம் அலோவ் பண்ணணும். மொபைல் பெர்மிஷனு, பேன் கார்டு வெரிஃபை பண்ணணும், ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணணும், இன்கம் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். சரி ப்ரோ, இன்கம் டீட்டெயில்ஸ்னால் நம்ம வந்து இது கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் தான் நமக்கு கிடைக்குமா, சேலரி ஸ்லிப் இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது கைஸ். நம்ம வந்து நார்மலாக பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டு போயிடலாம்.
இப்போ வந்து நம்ம பேசிக் பெர்மிஷன்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அலோங்கிறத கொடுத்து விட்ருங்க. சரியா, இங்கே அலோ திஸ் வைல் திஸ் யூஸிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்து விட்ருங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பேன் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. நம்மளோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட பேன் டீட்டெயில் வந்து வந்திருக்கும். சரியா, ஸோ அதை வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செல்ஃபி வந்து கேட்பாங்க. செல்ஃபி வந்து சப்மிட் பண்ணிடலாம். இதுவும் அதே கேமரா ஆக்சஸ் கொடுத்துருங்க. நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாச்சு கேஸ். இப்போ வந்து நம்மளோட டீட்டெயில் எல்லாமே பக்காவாக வந்துடும். ஓகேவா, இங்கே எல்லா அட்ரஸ் டீட்டெயிலு, கேஒய்சி டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஸோ அது ஓகே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். நம்மளோட பேன் கார்டில் இருக்க அப்படியே ஃபுல் நேம். அதான் ஆல்ரெடி எல்லாமே ஃபெச் பண்ணிட்டாங்களே அப்படின்னா இல்லை கைஸ், நம்ம மேனுவலாக தான் என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். இடத்துல வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, அன்எம்ப்ளாய்டா, இல்லை அதர்ஸா அப்படிங்கிறது கொடுத்துங்க. சேலரி பர்சன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சேலரி வாங்குறதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கும். செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து எந்த ப்ரூஃபும் மோஸ்ட்லி இருக்காது. உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து டெபிட் ஆகிறது, கிரெடிட் ஆகிறது, அதுதான். ஓகேவா, பேங்க் ட்ரான்சாக்ஷனை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து லோனேவும். ஸோ அது ஓகே தான், அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் அதை வச்சே நான் வந்து லோன் எடுத்திருக்கேன். கம்பேரிட்டிவ் பார்த்திங்கன்னா சேலரியோட விட செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு தான் வந்து அதிகமான லோனே வந்து கிடைக்கும். சரிங்களா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருந்தால் தான் சேலரிடு. அதுக்கடுத்து மந்த்லி இன்கம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மந்த்லி இன்கம் உங்களோட இன்கம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணுறணும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பணம் போட்டு விடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து திருப்பி பேமெண்ட் பண்ணுறது, ரீபேமெண்ட் பண்ணுறதும் இந்த பேங்க்கை வச்சு தான். சரியா, ஸோ நீங்கள் இங்கே ஆட் பேங்க் வயா யூபிஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இதை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ₹1 சென்ட் பண்ணி அப்படியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மேனுவலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் நம்பரை மட்டும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து லோன் வந்து வாங்கணும். ஓகேவா, இங்கே நிறையா லோன் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. லைக் 10,000 1500, 2500, 5000 இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 தேவைப்படுது. ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்காண்டி அதை நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். லோன் வந்து செலக்ட் பண்ணிக்காச்சு. டெனர் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று 2 மந்த்து இல்லைன்னா 6 மந்த்து. அந்த 3 மந்த்து கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா வந்து அதில் கொஞ்சம் கம்மியான இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் இவங்க வந்து 2 மந்த்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஆனால் முடியாது அப்படின்ட்டான். ஸோ அதனால் வந்து 3 மந்த்து கொடுத்துருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 மந்த்துங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா வந்து 2 மாதத்தில் வந்து மாதத்துக்கு 5300 அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். டோட்டலாக வந்து 10,600 வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. நல்ல ஆஃபர் தான் இது. ஆக்சுவலாக 2 மாதத்துக்கு நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் உங்களால் கட்ட முடியும் அப்படின்னா இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். இல்லை 180 days போனீங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக மாதிரி தான் இருக்கும். 6 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா 6 மந்த்ஸ் ஓகே, இஎம்ஐ பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ₹1967. ஓகேவா, ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ₹11,800 நம்ம வந்து பே பண்ணுவோம் அப்படிங்கிறதான் கணக்கு. சரி, நம்ம 6 மாதத்துக்கே செலக்ட் பண்ணியாச்சு. நமக்கு டோட்டலாக எல்லா 6 மாதத்துக்கு எல்லாமே வந்துருச்சு. ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ₹720. பரவாயில்ல, இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ₹720. ப்ரொடெக்ட் ஃபீ ₹200. ஓகே, அது டிக் ஆப்ஷன் இல்லை, இல்லைன்னா எடுத்து விட்டுடலாம். சில அப்ளிகேஷனில் இருக்கும். டிஸ்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ₹9,000. ₹10,000 லோன் எடுத்ததுக்கு ₹9,000 வருது. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ₹1,800. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ₹2,800 நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டினியூ கொடுங்க, டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கலாம். இல்லைனா என்ஜாய் ப்ரொடெக்ட் ப்ளஸ் நோ காஸ்ட், நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஐ கன்சர்ன்ட். ஓகே, இந்த டிக்கு வந்து வேணும்னா நம்ம வந்து எனேபிள் பண்ணலாம். ஓகே, ஏன்னா அந்த ப்ரொடெக்ட் ஃபீ வந்து வேணாம் அப்படின்னா சில அப்ளிகேஷனில் டைரெக்டாக இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நம்ம எப்பப்பெல்லாம் பணம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கான டேட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 3 ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இங்கேக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இதுக்கு போய் பணம் அனுப்பணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த பேங்க்குக்கு தான் பணம் வேணும். ஸோ நான் இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை வேறு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும்னு கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பிரின்சிபல் அமௌண்ட் 10,000, டெனர் 6 மாதம், இஎம்ஐ ஃப்ரீக்வன்சி 30 நாளைக்கு ஒருக்கா, ஃபீஸ் வந்து எல்லாம் போட்டாச்சு. ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்துடலாம். ஸோ டிக் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க, அவ்வளோதான்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லோன் வந்து டெபாசிட் ஆயிடுச்சு. லோன் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் ஆயிடுச்சு. டிஸ்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 9000 ரூபா. ஃபஸ்ட்டு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிறது 3 ஆகஸ்ட் 2025. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து 6 மாதத்துக்கு வந்து இஎம்ஐ வந்து கட்டணும். கன்ஃபார்ம் ரெசிப்ட் ஆஃப் லோன் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லோன் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் இந்த வீடியோ வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸர்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நான் லோன் எடுத்தால் அதை யூஸர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.